என்னது வாழ விட்டுருவேன். கட்சி செஞ்சு வந்துட்டு எல்லாம் வாழத்தானே காதல வச்சு பாத்துக்கிட்டே இருக்கீங்க. புகழ் கீர்த்தி சகல பட்டுபடியாகிய என் பெயரோ என் பெயர் மறந்தாக இருந்தாலும் நான் ஒரு வண்ணமும் ஒரு வேலையும் மாதா மகனே வருங்கால இளவரசா கண்ணே மணியே கண்ணே மணியே கட்டிண்டே மணியின் உச்சி முதல் உள்ளங்கால் வரை வாரி ஒத்த விட்டு ஒத்து முகந்தான் உச்சி முகத்து பெற்றாங்களே என் அம்மா காய்கறி
இப்படி மூன்று தாய் அப்படி மூன்று தாயை திருமணம் செய்த ஒரு தந்தை கேட்டங்க மூன்று தாயை மனமளித்தாய் அப்பா ஒரு 15 வருஷத்துக்குள்ள ஆம்பளைங்களுக்குலாம் முழங்கால் வலி பொம்பளைங்களுக்குலாம் இடி போச்சு ஆஸ்பத்திரி பார்த்தாலும் முழங்கால் வலி விட்டு போயிடுச்சு இப்ப உணவு தானியங்கள் அப்படி கிடையாது வேலை அஞ்சு போட்டு வேலை செஞ்சா புளிச்சுமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏன்டா தலைமால் அடிக்கிற கொண்டாட்டி நினைச்சா செத்து போயிடுறாரு திருமணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வம். ஆமா, மனைவி என்பது அது ஏன்டா அப்படி மறுப்பத்தோட சொல்ற? எல்லாத்துக்கும் பொண்டாட்டி எனக்கு வந்து நேர்ந்தாலாம் அவராச்சு கல்யாணம் பண்ண போது பின்னாடி கொச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாசம் ஆச்சு மகளிர் சங்கம் சேர்த்து மகளிர் சங்கத்து தலைவியான பின்னாடி இந்த கொச்சு முன்னாடி சரி 25 பேருக்கு தலைவி இல்லையா முன்னாடி வந்துருச்சு அப்புறம் பேக்குதா கண்ணாடி தான் செருப்பு மட்டும் 2500 கம்பெனியில எழுதி போட்டது கம்பெனியில எழுதி போட்டு செருப்பு மட்டும் 3500 எழுதி போட்டு வாங்கினது என்ன செருப்பு அப்படி பூஜை வச்ச செருப்பு உயரமா இருக்குமே பின்னாடி உயரம் சொத்துவா காலையில 9 மணிக்கு போனாலா செல் எடுத்து கையில புடிச்சுக்கிட்டு நைட்டு 10 மணிக்கு வரும் ஒரு பொம்பளை காலையில போறவன் சாயங்காலம் தான் வர்றான் நீ ஆம்பளை தானே ஆமா கேட்கணும்ல இன்னைக்கு எங்கடி போனன்னு கேட்டா டேய் அங்க போனா இங்க போனா அப்படி இப்படி டார்ச்சர் பண்ணினா மகளிர் போயிட்டு விட்டு இட்டு வேற பையன் எங்க வேணாலும் போவேன் பிரசிடண்ட போவேன் தலைவரை போவேன் வீடியோவை போவேன் தாசில்தார போவேன் ஆர்டிஓவை போவேங்க விண்ணப்பம் கொடுக்கும் சரி ஒரு நாள் எனக்கு என்ன வேலை மகளிர் மன்றத்துல லோடு 10,000 ரூபாய் எடுத்து 2 வாங்கி கொடுத்தேன் சரி இடம் மேய்க்கிற வேலை சரி ஒரு நாள் போவாது சரிண்ணா திரும்பி தண்ணி ஊத்திக்கிறாளே சொல்லி கேட்கல சொல்லி கேட்கலையே என்ன பண்ண போறோம் நம்ம பேச கேட்காத கடல் இந்த அப்படின்னு கட்டி எடுத்துக்கிட்டு உள்ள போதுறேன் இப்படி பாவாடை கட்டிட்டு தண்ணி ஊத்திட்டாரு அப்புறம் வெட்டிப்புறான்னு பின்னாடி திரும்பி இப்படி கட்டி ஓங்கண்ண எப்படியோ தேகிச்சாவளங்களை தண்ணி கட்டி வச்சுக்கிறாண்டான்னு இதையும் அவுத்து விட்டு அப்படி நிக்கிறேன் அப்புறம் வெட்டினியா எங்க போய் வெட்ட போகமாவே அப்படியே குப்பின்னு தண்ணி அந்த தண்ணியில் நனைஞ்ச பெருக்கா நாட்டமும் பண்ணிட்டு எப்படி கட்டி போட்டு அங்கேயும் பிடிச்சிக்கிட்டு அவளை கதவு நான் பட்டாரு கதை வந்துட்டேன்னா பயந்துட்டு ஓடி போயிட்டாரு நான் ஒண்ணும் இடி இருக்குதுதான் நான் ஒண்ணும் குளத்துறதில்ல கதை சொல்லுப்பா ஒரு பொது நான் அவ்வளவு கோபத்தை இவ்வளவு பண்ட அடிக்க மகளிர் மன்றமா நாங்க சேரவே கூடாது எங்க அப்பா கண்டவன் கலக்க வேண்டும் பார்த்தவன் வயிறுபட வேண்டும் நேரிட்டு பால் செய்த மகாவீரன் பஞ்சரத்ன சக்கரவர்த்தி நேரிட்டு போய் போனவர் சக்கரவர்த்தி இருந்தாலும் பஞ்சர சக்கரவர்த்தி என் 3 தாய்க்கு நண்பா சேர்ந்து
பிறந்தீங்க? 4 மகனாக பிறந்து நண்பா நாங்க எங்க இருக்கிறோம்? நீ எங்க இருக்கிற? கேகய தேசத்துல. அடையா எங்க பாட்டி வீட்டுல. கேகய நாட்டுல இருக்கிற? ஆமா. உங்க பாட்டி வீட்டுல? ஆமாடா நண்பா. நாங்கள் ஏதாவது குறைபாடும் இல்லாம இந்த கேகய தேசத்துல இருந்தாலும் எங்க தாத்தாவும் பாட்டியும் என்னை எப்படி வளர்த்து ஆளாக்கினாங்க? எப்படி வளர்க்குறாங்க? உன் வளர்ப்பு எப்படி? என் வளர்ப்பு என்ன? ஆரிக்கறி ஊடுதான். கடா சொல்றேன். கிழிஞ்ச யானைத்தான். என்ன பண்றீங்க? அம்மாவுக்கு பால் இருக்காது. கடா சொல்றேன். ஒன்னாண்டு தேவை அவங்க அம்மாவும். ஆமா, முளை சைஸான முளைங்க. என்னடா இப்படி பழிச்சு பேசுற? இன்னும் திமுறா பாச்சுனா ஒத்தநாடத்துக்கு போட்டா 2500 கொடுங்கிறது. நடக்கல. என்ன பண்ணி போடுற? என்ன பண்ணி போடுற? நான் தூங்காத வச்சிருக்கணும். அல்ப புண்ட மரியாதை குறையுத. விளக்கு வச்சா நெய்யால விளக்கு ஏத்தி மாணிக்க விளக்கெரிய மணி விளக்கால் நின்றறிய என்னை வளர்த்து ஆளாக்கினார்கள். சரி, அரச குலத்துல பிறந்தவங்க. ஆமாடா. யாரையா பாளைய தோல் ஆனா கொட்டகிரி அயோத்தி மாநகரத்திலே எங்க அண்ணனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு இந்த கேகய தேசம் நிருப வந்திருக்குது. நாளை விழுந்தால் ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் நண்பா. எங்களுடைய நெடிய நாள் ஆசை என் பேரான பெரிய அன்னை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு இந்த கொடகிரி அயோத்தி மாநகரத்தை பட்டம் கட்டணும். நாங்கள் அண்ணன் தம்பி மூவர்களும் எங்க அண்ணனுக்கு கைகட்டி ஏவல் வேலை செய்யணும், நடக்கணும். ஆமா, அப்படி என்பது
எங்களுடைய அண்ணன் தம்பிகளுடைய ஆசை. இன்னும் நிறைவேற போகுது. நண்பா, அயோத்தியமா நகரமே மா இலைகளும் மகன தோரணங்களும் வண்ண வண்ணமான கோலங்களும் கங்கா யமுனா காவேரி இப்படி இது சொல்லப்பட்ட புண்ணிய ஜனங்களை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான அந்தணர்கள் வேத ஓத எங்க அண்ணனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகமா. ஆமா அயோத்தியே ஆமாடா, அயோத்தியே ஒரே புதுகுலமா இருக்குது. ஆமா, இருந்தாலும் இந்த நாங்க இருவர்களும் அண்ணன் தம்பி இருவர்களும் அயோத்தியமா நகரம் போகணும். போலாம் போலாம். அயோத்தியா நகரத்துல நம்ம அண்ணனுக்கு பட்டாபிஷேகம் சொன்னாங்களே, ஒரு நாடாளு இளவரசனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா எல்லாம் என்ன அயோத்தியெல்லாம் எல்லாம் மௌனமா இருக்குது. சிரித்த முகத்தோட இருப்பாங்க, கலகலகலன்னு இருக்கும். இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே என்னன்னு தெரியல. ஏன் அவங்களையும் இவங்களையும் கேட்கணும்? அவ்வளவுதான். நேரடியா எங்க அம்மா வீட்லயே போனா நிற்கும். அம்மா, எங்க அம்மா தானது பாத